உதயநிதி ஏன் சுறுசுறுப்பாக செயல்படாமல் சோகமாக இருக்கிறார் என்ற சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். இளம் ரத்தம் பாய்ச்ச இருந்தாங்க, பாய்ச்சல. அது மட்டும் இல்ல, வலதுகரம் லண்டன் போயிடுச்சு, இடது கரத்தோடு பேசுவதை நிறுத்தி விட்டார். ஏன் சொல்றேன். அன்பில் மகேஷ் வந்து தாவேக்காக்கு போறதா இருந்தது, அந்த தகவல்னாலயா? இடது கரத்தோடு ஏன் பேசவில்லை என்ற விவரத்தை சொல்லுகிறேன். இந்த அரசகுமார் என்று ஒருவர் 300 கோடியை வசூல் செய்தார் என்று சொன்னேன் அல்லவா? அந்த 300 கோடியில் 250 கோடி ரூபாயை ஜனனி என்பவரிடம் கொடுத்திருக்கிறார். யார் சார் ஜனனி? அன்பில் மகேஷோட ஒய்ஃபு, அண்ணியார், சின்ன அண்ணியார். இந்த 300 கோடி வசூல் பண்ணது எதுவுமே உதய்க்கு தெரியாது. நம்ம தான் ப்ரோக்ராம்ல சொல்லிக்கிட்டே இருந்தோமே. அதெல்லாம் பார்க்கணும்ல. அந்த தினமலரோட மூட நம்பிக்கை அன்னைக்கு சுட்டி காட்டினேன்ல, தினமலர் செய்தி எதிரொலி, இதெல்லாம் பார்த்துருந்தா உருப்பிட்டுருப்பாங்களே மாலதி. ஏன்னா அரசகுமார்ன்ற பேர் வந்து ரொம்ப பெக்யூலியரான பேர். அந்த ஆளு பேர் பிடி குமார். 90களில் அந்த ஆளோட பேர் பிடி குமார். பிடி குமாரா பிடி குமாரா? பிடி இல்லப்பா, பிடி. ஓகே சார். அப்புறம் நீங்க நியூமராலஜி படி பேரை மாத்தினீங்கன்னா நீங்க தமிழகத்தின் முதலமைச்சராகி விடுவீர்கள் என்று சொன்னதன் காரணமாக டைரக்டா முதலமைச்சரே வா அப்படின்னு அரசகுமார், நீங்கள் அரசகுமார் என்று பெயரை மாற்றினால் அரசனாகி விடுவீர்கள் என்று சொன்னால் புழல்ல செக்யூரிட்டி பிளாக்கு அரசனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ அதுல இந்த வசூலுக்கு சிலெல்லாம் போட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. நான் ஜனனி அவர்களிடம் 250 கோடி ரூபாயை ஒப்படைத்தேன். அவங்க போலீஸோட கணக்குப்படி 150 கோடி ரூபாய் நம்ம தான் வந்திருக்கு. மொத்தம் 350 கோடி ரூபாய் எனக்கு தெரியும். தம்பி, நான் முதலில் மகேஷை சந்தித்தது 2021 பிப்ரவரி என்று நினைவு. ஒரு திருமணத்திற்கு சென்றிருக்கிறேன். நான் திருச்சிக்கு தான் வந்திருக்கேன். பக்கத்து கல்யாண மண்டபத்தில் உங்கள் பேனரை பார்த்தேன், உங்கள் தலைமையில் தான் கல்யாணம். அண்ணா அங்கேயே இருக்கீங்க, இருங்க நான் வந்துடுறேன், அப்படி போய் வண்டி திருப்பி அந்த இடத்துல நிறுத்துங்க, நான் வந்துடுறேன் என்று சொல்லி அன்பில் மகேஷோட காரில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் பயணித்து பேசி கொண்டிருந்தோம். அப்போது அன்பில் மகேஷ் 2016 தேர்தலில் நான் போட்டியிட்ட கடனையே இன்னும் அடைக்கவில்லை, 2.25 கோடி எனக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னார். இடதுகரம் உதயநிதியோடு பழகும் போதெல்லாம் எகமச்சி ஒன்றுமே வருமானம் இல்லை, ஸ்கூல் எஜுகேஷனில் இந்த நந்தகுமார் உட்காந்துருந்தாரு சம்பாதிக்க முடியல, இந்த இவன் உட்காந்துருக்கிறான் என்னால் சம்பாதிக்க முடியல, ஒன்றும் இல்லை, டெண்டர் நான் தான் சொன்னேன், இந்த டெண்டர் கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தார். ஸ்ரீபெரும்புதூரிலே பயோ ப்ளூ என்ற ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் தொழிற்சாலை ஒன்று இருக்கிறது. பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய தொழிற்சாலை தான் இந்த தொழிற்சாலை. எப்படியும் இந்த தொழிற்சாலையின் மதிப்பு 400 கோடி ரூபாய். நிறுவுவதற்கே அவ்வளவு செலவு ஆகி இருக்கும். ஒன்ஸ் நிறுவிவிட்டால் அதற்கு பிறகு அது தொடர்ந்து வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கும். இந்த நிறுவனத்தில் 2 பேர் இயக்குநர்கள், ஒருவர் மதிவாணன், இன்னொருவர் மதிவாணனின் மனைவி ஜெயந்தி. இவங்க 2 பேரும் யார் என்று கேட்டீர்கள், திருச்சி திமுகவில் இருப்பவர்கள், அன்பில் மகேஷின் பினாமிகள். இந்த விவரம் சின்னவருக்கு தெரியாது. சின்னவர் சினிமாவிலேயே மூழ்கி இருந்தால் எப்படி இந்த விவரம் தெரிய வரும்? அங்கிள்னு பேசிக்கிட்டே அண்ணே எம்புட்டு ஆட்டையை போட்டிருக்கான் பாருன்னு இந்த மாப்பிள்ளை சார் இந்த விவரத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து விட்டார். உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீபெரும்புதூர் இந்த கம்பெனி? மதிவான யாரும் கூப்பிட்டுக்கல வந்துட்டேன் நினைச்சேன் சார். உதயநிதி அவர்கள் முகத்தை பார்க்குறப்ப நினைச்சேன், எங்க அப்பாவதே ஏமாத்துனீங்க, இப்ப இனிமா ஏமாத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகம் தெரியுதா? இது போக ஜேபிஆர் குழுமத்தின் பொறியியல் கல்லூரியான செயின்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியோடு சேர்ந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு சிபிஎஸ்இ பள்ளியை நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறார் அன்பில் மகேஷ். இந்த விவரங்கள் எல்லாம் சின்னவருக்கு தெரிய வந்ததும் என் முகத்திலேயே முழிக்காதே, உதயநிதியோட பிஏ செந்தில் இருக்கு, அப்படி செந்தில் தெரியல, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே, அந்த செந்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி மகேஷ் பண்ணுறது சரியில்லைங்க அப்படின்ட்டு உதயநிதியிட்ட போய் சொன்னோன்னே, என் நண்பனை பற்றி நீ குறை சொல்கிறேன் என்கிட்ட, மன்னிப்புகள் நண்பன்ட்ட. இப்படிப்பட்ட உறவு 2 தலைமுறையா தொடர்ந்த உறவு சார். 3 தலைமுறை. அன்பில் தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ், 3 தலைமுறை. அவங்க அப்பாவும் கருணாநிதி கிட்ட இதே வேலையை தான் பார்த்தாரு. அவருக்கு தெரியாமல் அடித்ததும் அன்பில் தர்மலிங்கத்தையும் அவங்க ஃபேமிலியையும் ஒதுக்கி வைக்கிறதுக்காக கருணாநிதி வளர்த்து விட்டவர் தான் அண்ணன் கே நேரு. ஸ்டாலின் பீரியட்ல தான் மகேஷ் வளர்றாரு. இப்போ மகனுக்கும் விபூதி அடிச்சிட்டார். ஸோ இப்போ வலதுகரமும் இல்லை, இடதுகரமும் இல்லையா? இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஊழலுக்கு கொள்ளைக்கு பேர் போனதுதான் திமுக ஆட்சி. அப்படி இருக்கும்போது நண்பன் கொஞ்சம் சம்பாதிச்சா என்ன பிரச்சனை? சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன், சொல்லல. சம்பாதிச்சதை கொண்டு வந்த அண்ணன் செந்தில் பாலாஜி எப்படி கப்புன்னு கொடுத்தாரு? ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கலையா? 1% இல்ல, 90% கொடுத்துட்டு 10% நீ வச்சுக்கணும். இதுதான் நியதி, திமுக நியதி. நீ பாட்டுக்கு எடுத்துட்டு போனா பெட்ரோலியம் கம்பெனி வைக்கிற, ஸ்கூல் வாங்குற, வாட் நான்சென்ஸ். நான் எல்லா காசையும் போட்டு இந்த படத்தை எல்லாம் நஷ்டமா போய்க்கிட்டு நீ மட்டும் சம்பாரிச்சு நல்லா வாழ்றியா? நக்கிட்டு போயிடுச்சு. யூடியூப் ப்ரூட்டஸ் என்று வேதனையில் ரைட்டு போச்சு, லெஃப்ட் போச்சு. இப்ப 2ம் இல்லாமல் செந்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஸோ அந்த மனவேதனையில் தான் சின்னவர் முடங்கி போயிருக்கிறார். இது 10வது அசம்பிளிக்கு போனா உங்க அப்பாவை காணா என்று வெறுப்பேற்றுகிறார்கள். அந்த வேதனையை எங்கே பகிர்ந்து கொள்வது என்று தெரியாமல் தான் சின்னவர் கடுமையான மனப்புழுக்கத்தில் இருக்கிறார். இப்போது சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது, கைல்வியை தான் ஸ்டேஷன் பெயிலில் விட்டீங்க, அன்பில் மகேஷ் மனைவியையாவது விசாரணை கூப்பிடுற ஐடியா இருக்கா, இல்ல அந்த கேஸையும் ஊத்தி மூட போறீங்களா? பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றால் விசாரிக்காமல் மயிலிறகால் வருடி கொடுத்து கொண்டே இருப்பீர்களா? திரு அன்பில் மகேஷ் தான் சார் அரசியல்வாதி, அரசு ஊழியரா வருவாருன்னு நினைக்கிறேன். ஜனனி அது மாதிரி வரமாட்டாங்களே. சசிகலா முதலமைச்சரா இல்ல எம்எல்ஏவா? கன்விட்டாய் ஜெயிலுக்கு போனாங்களா இல்லையா? எய்டிங் அண்ட் அபெக்டிங் தி பப்ளிக் சர்வெண்ட். அன்பில் மகேஷ் என்ற பொது ஊழியருக்கு பினாமியாக செயல்பட்டு லஞ்சம் வாங்கினார். இளவரசி பப்ளிக் சர்வெண்டா?
சுதாகரன் பப்ளிக் சர்வெண்டா? எப்படி பரப்பனாக்கரகாரில் 4 வருடம் இருந்தார்கள். அரசகுமார் கன்ஃபியூஷன் இருக்குல்ல. 94,000 ரூபாய் ஜிபேல போட்டா கேஸ் போடுறீங்க, அரெஸ்ட் பண்றீங்க. அதுவும் 4 மணிக்கு போட்டுட்டு 6 மணிக்கு அடுத்த நாள் காலையில அரெஸ்ட் பண்றாங்க. கதவை உடைச்சு ஜிபேல ஒரு 94,000 ரூபாய்க்கு அரெஸ்ட் பண்றீங்களே. 300 கோடி 300 கோடி 10 நாள் அது கன்ஃபியூஷன் கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?